நாங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக தொண்டாமுத்தூர் ரவியனா தான் எங்களெல்லாம் இங்கே போக சொன்னாங்க. தலைவருக்கு வரவேற்பு கூட. இப்போ நம்ம ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்கு. தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு ஐடி டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு வந்தாலும் நம்ம சிஎம் தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த டைம்ல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எதா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க, இமீடியட்டா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு. இப்போ நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, பெண்கள் ஃப்ரீயா வர்றாங்க. இதே நம்ம காலேஜ் பொண்ணுங்க தான் எல்லாம் இருக்காங்க. அவங்கள தான் சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், படிப்புலையும் ஆகட்டும், எல்லா விஷயத்திலும் நம்ம நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம தலைவர். அதே மாதிரி காலேஜ் சிற்றுண்டி, பஸ்ல விடியல் பயணம். இப்ப ஒரு பொண்ணு சொன்னாங்க, அவங்க அம்மாக்கு 10 ரூபா தான் சம்பளமாமா. இந்த விடியல் பயணம் மூலமா டெய்லி ஒரு 1500 2000 ரூபாய் மிச்சமாகுதுங்க. அது குடும்பத்துக்கு ஒரு வீட்டு செலவுக்கு ஆயிருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது நம்ம ஆட்சியில வந்துதான் இத்தனை திட்டங்கள் வருது. இல்லந்தோறும் மருத்துவம். ஒவ்வொரு வீடு எங்க பாட்டியே இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போய் 2 மணி நேரம் உட்காரணுமா. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே வந்து மருந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க, பிபி சுகர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, மருந்து கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்ததே இல்லை. அதே மாதிரி சொல்றாங்க 80 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை பொருள் எந்த ஆட்சியில வீட்டுல வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஆட்சி தாய்மானவர் திட்டம் நம்ம தலைவர் நல்லா அமைச்சு கொடுத்திருக்காரு. வீடு தேடி நம்ம எல்லாம் அரிசி மளிகை பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இதை விட எதுங்க நம்ம இது. அதே மாதிரி குழந்தைங்க சொல்றாங்க, நான் முதல்வன் திட்டத்துல நாங்க நல்லா படிச்சிருக்கோங்க, பரவாயில்லைங்க, நம்ம ஆட்சியில தாங்க இவ்வளவு கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அதே மாதிரி எங்க குழந்தைகளே பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க வச்சிருந்தோம். ஆனா அதுவுமே நம்ம பிரைவேட்கே போக வேண்டியது இல்லை, ஸ்கூல் போக வேண்டியது. எல்கேஜி யூகேஜில நம்ம அரசு கல்லூரியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நல்ல திட்டமா இருக்கு. இன்னும் நம்ம தலைவர் இன்னும் திட்டங்கள் ஒதுக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. நன்றி, வணக்கம். பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதிங்க. எல்லா மகளிரும் வர்றாங்க. மகளிருக்கு 69 நமக்கு ஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா செயல்பட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி மாதிரி எங்கேயுமே எந்த ஆட்சியில் தமிழ்நாடே எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு. அதே மாதிரி நம்ம எங்க வீட்டு பக்கத்துல தான் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல தான் எங்களுக்கு எல்லாம் நல்லா சேஃப்டியா இருக்கு. நல்லா படிக்கிறோம். எல்லாம் அட்ரஸ் எல்லாம் மாதிரி இங்கேயே தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் நல்லா பேசுறாங்க. எங்களுக்கு சேஃப்டியானது. இங்கேயே நாங்க ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறாங்க. இங்கேயே நல்ல ஆட்சி நடக்குது. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிஎம் வரவேற்புக்காங்க. நாங்களா கூப்பிடல, அவங்களா நாங்க வர்றோங்கிறாங்க. அதனால கூப்பிட்டு வந்திருக்கோம். பள்ளி மாணவர் இல்ல, கிடையாதுங்க. பள்ளி மாணவர்ல காலேஜ் +2 ஸ்டூடெண்ட் மட்டும் தாங்க. ஆமா, பள்ளி மாணவர் கிடையாது. இல்லைங்க, எல்லாமே +2 ஸ்டூடெண்ட் தான், மற்றபடி இல்லை. சரிங்க, ஓகே.